கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல 10 வயது சிறுமி கார்த்திக் மற்றும் மோகன்ராஜ் அந்த 2 காம கொடூரங்களால பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சூழ்நிலையில தமிழகமே அதிர்ச்சியின் உச்சத்துக்கே போயிட்டாங்க. இந்தியாவே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி கேட்டுச்சு. இந்த 2 குற்றவாளிகளுக்கும் இந்த காம கொடூரங்களுக்கும் கூடிய சீக்கிரம் கடுமையான தண்டனை விதிக்கப்படும் சொல்லி தமிழக முதல்வர் விஜய் அவர்களும் காவல்துறையினரும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அப்டேட்டா வெளியிட்டு இருந்தாங்க. இதற்கு இடையில இந்த சிறுமி கொல்லப்பட்டாங்க இல்லையா, அந்த சிறுமியோட தாய் செய்தியாளர்கள் முன்னாடி பேசக்கூடிய விஷயம்தான் இன்னைக்கு சோசியல் மீடியால ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கியிருக்கு. என்னன்னா, செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு முன்னுக்கு பின் முரணா பதில் சொல்லதாகவும், அதுல குறிப்பா என்னுடைய கணவருடைய மனதை மாற்றி என்னுடைய குழந்தைய அந்த இறந்து போன குழந்தை 10 வயது குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தையோட அந்த உடலை என் கணவர் மனதை மாத்தி என்னுடைய கணவர்கிட்ட கொடுத்து உடனே எரிச்சிட்டாங்க. அவங்கள அடக்கம் கூட பண்ணல. அந்த குழந்தை ஆல்ரெடி அவ்வளவு பெயினை அனுபவிச்சிருக்கு. நான் அந்த குழந்தைய பார்க்க கூட இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம, நான் அன்று மது போதையில் இருந்தேன்னு சொல்லி அந்த இறந்து போன 10 வயது சிறுமியின் தாய் சொல்லியிருக்காங்க. அதுவும் அவங்க செய்திகளை கொடுத்து முன்னாடி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அன்னைக்கு வேலை செஞ்சு ரொம்ப டயர்டா போயிட்டேன். அப்போ பக்கத்துல குளிர்பானம் இருந்துச்சு. அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிக்க போனேன். ஆனா குடிச்ச ஒண்ணு ஒரு மடக்கு தான் குடிச்சேன். அதுல ஏதோ கலந்துருக்குன்னு பார்த்தா என்னுடைய கணவர் அந்த குளிர்பானத்துல மதுவை கலந்து வைத்துள்ளார். நான் கொஞ்சம் குடிச்சேன், ஒரு மடக்கு தான் குடிச்சேன். உடனே நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நான் எந்திரிக்கவே இல்லை. ஆழ்ந்த தூக்கத்துல போயிட்டு எந்திரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவம் நடந்துருச்சு. ஆனா எனக்கு டவுட், என்னுடைய கணவருக்கும் இன்னொரு பொண்ணுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அதை காவல்துறையில் கண்டிப்பா விசாரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொன்னது இல்லாம, அவங்க செய்தியாளர் முன்னாடி சொல்றப்போ நிறைய விஷயங்களை மாத்தி மாத்தி சொன்னாங்க. நான் கூட அந்த வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோல அந்த கொல்லப்பட்ட 10 வயது சிறுமியின் தாய் பேசுறப்ப ரொம்பவே அந்த ஒரு உடல் மொழி அப்படின்னு ஒரு சில விஷயத்த நம்ம நோட் பண்ணுவோம் இல்லையா. அதாவது 10 வயது சிறுமியை பறிகொடுத்த தாயோட அந்த முகம், கண்ணீர், ரொம்ப பேச்சு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாவே அவங்க பேசலைங்க. அவங்க கேஷுவலா பேசினாங்க. அதெல்லாம் வச்சுதான் செய்தியாளர்கள் கேட்டாங்க, என்னங்க நீங்க பேசக்கூடிய விஷயத்திலேயே முன்னுக்கு பின் முரணா இருக்கு, ஒரு வருத்தப்பட்டு பேசுற மாதிரி தெரியலன்னு கேட்டதுக்கு, இல்ல ஒவ்வொரு பெண் பிள்ளையை பெற்ற தாய்க்கு தான் அந்த வழி தெரியும். எனக்கு நிதி வேண்டாம், நீதிதான் வேண்டும். அதை தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கூடிய சீக்கிரம் செஞ்சு தரணும்னு சொல்லி செய்தியாளர் முன்னாடி பேசியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ தான் இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய வைரலாகி சர்ச்சைக்குள்ள வகையில பார்க்கப்படுது. இந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. பார்த்துட்டு அவங்க பேசுனது சரியாங்கிறத நம்மளுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கீழே பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு தகவலுடன்